Hi my dear little doctors, welcome to our channel Biology NEET View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் நம்மளுக்கு வந்து May 5 வந்து நம்மளுக்கு NEET 2024 எக்ஸாம் அப்பியர் ஆக போறோம். கரெக்ட்டா? சோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த மந்த் மட்டும் தான் ஒரு 30 டேஸ் தான் இருக்கு. இந்த 30 டேஸையும் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு 340 பிளஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா? சோ இதுக்கு என்ன பிளான் மேம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 11th and 12th ரெண்டுமே சேர்த்து நம்ம பார்த்தோம்னா மொத்தமே 32 சாப்டர்ஸ் தான் இருக்கும். சரியா? இதுல 11th எத்தனை சாப்டர்ஸ்னா 19 சாப்டர்ஸ் இருக்கும். இதே மாதிரி 12th எத்தனைனா கிட்டத்தட்ட 13 சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ ரெண்டையும் பார்த்தோம்னா 32 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் வச்சு பார்த்தா கூட ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கிளியரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அந்த பிளானை பாருங்க. நீங்க பயாலஜிக்கு நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வந்து நீங்க 8 ஹவர்ஸ் படிக்கலாம், 12 ஹவர்ஸ் படிக்கலாம், எவ்வளவு நேரம்னாலும் படிச்சுக்கோங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரு 5 ஹவர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பயாலஜிக்கு சாலிடா என்ன பண்ணுங்க ஒதுக்கிடுங்க. இந்த 5 ஹவர்ஸ்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் என்ன பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்ப எவல்யூஷன் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த எவல்யூஷனை என்சிஆர்டி புக்ல லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. எல்லாமே லைன் பை லைன் உள்ள இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்றது தான் நம்மளுக்கு என்னது டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஆன்சர் எப்பவுமே என்னது என்சிஆர்டி லைன் பை லைன்ல தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஹவர்ஸ் நீங்க லைன் பை லைன் அந்த சாப்டரை கரெக்டா என்ன பண்ணிருங்க, கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது மட்டும் போதுமா? கண்டிப்பா போதாது. சரியா? இந்த 5 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் அலாட்மெண்ட் பிளான் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகே, அப்ப அதுக்கு அடுத்த 2 ஹவர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் புக்ஸ் இருக்கு. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்ப எம்டிஜி புக்கை எடுத்துக்கோங்களேன். எம்டிஜி புக்ல அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய திங்கிங் கார்னர், அசர்ஷன் அண்ட் ரீசனிங், இப்ப வந்து நம்ம நார்மல் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எவ்வளோத்தையும் இந்த 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி நீங்க கரெக்ஷன் பாருங்க. இப்ப கரெக்ஷன் பண்ணுனா மட்டும் போதாது, அதுக்கு அடுத்தது ஒரு 1 hour இருக்கு பாருங்க. இந்த 1 hour வந்து நம்மளுக்கு கிளாரிபிகேஷன் செஷன். ஓகேயா? நீங்க எவ்வளவுதான் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் கரெக்டா நிறைய கொஸ்டின்ஸ் எழுதினாலும் இந்த கிளாரிபிகேஷன் இல்லைன்னா இந்த 2 ப்ரொசீஜரும் நம்மளுக்கு என்னதாயிடும், வேஸ்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 200 கொஸ்டின்ஸ் போடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த 200 கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மேபி 50 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 தப்பா இருக்கலாம், இல்லைன்னா 5 தப்பா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 1 hourல 50 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஸோ அந்த என்சிஆர்டி அந்த லைன்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி இதுல எரர் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து எக்ஸாமுக்கு நீ ரீகால் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப நல்ல கேர்ஃபுல்லா நீங்க படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா நம்மளுக்கு 340 பிளஸ் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரும். மறந்துடாதீங்க. இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், லேர்னிங்ல தான் இருக்கேன், தட் ஒன் இஸ் அவர் மிஸ்டேக். சரியா? இப்ப படிக்கக்கூடிய டைம் இதோட நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேயா? ஸோ 2 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு ரீடிங். ஸோ ரிமைனிங் 3 ஹவர்ஸ் நமக்கு என்னன்னா நம்மளுக்கு மார்க் வரக்கூடிய அதை தான் நம்ம யோசிக்க போறோம். ஸோ அதுல 2 ஹவர்ஸ் என்னன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். 1 hour கிளாரிபிகேஷன். கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தப்பானதா அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு நோட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதை படிங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஷுவரா 340 பிளஸ் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இப்ப பாருங்க, இப்போ 30 வரை நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல்ல ஓகே இது முடிஞ்சது. இனி மேல நீங்க ஏப்ரல்ல அந்த 30 டேஸ் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்தது மே வந்தாச்சு. மேல கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 நாளும் கண்டினியூஸா ஏதாவது ஒரு மோக் டெஸ்ட் நீங்க எழுததான் செய்யணும். ஓகேயா? அது வந்து ஃபுல் போர்ஷனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி எழுதினாலும் ஓகே தான். நம்மளுக்கு பயாலஜிக்கு மட்டும் நீங்க எழுதினாலும் ஓகே தான். பட் பயாலஜி சாலிடா நம்மளுக்கு வந்து மார்க் கிடைக்கணும். அது உங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நாளைக்கு என்ன ஒரு டிப்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.